நடக்க போற சிஎஸ்கே vs எம்ஐ ஓட மேட்ச்ல ரெண்டு டீமோட சில அப்டேட் நியூஸ் பத்தின இப்ப வெளிய வந்திருக்கு. அப்படி என்னலாம் வந்திருக்குன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான கீழே ஃபாலோ பண்ணி தட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் எம்ஐ டீம்ல பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் வந்து எம்ஐ டீமோட கேம்ப்ல பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருக்காரு. அதனால இவர் வந்து சிஎஸ்கே vs எம்ஐ ஓட மேட்ச்ல விளையாடுறது கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்ஜூரி காரணமா விளையாடாம போன ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா நடக்க போற மேட்சை விளையாட போறதா சொல்லிருக்காங்க. இதுக்கு அடுத்து சிஎஸ்கே என்ன அப்டேட்னா ஆவிஸ் மாதிரியோட ரீப்ளேஸ்மென்ட் பிளேயரா உருவி பட்டியல் பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவல்ல விளையாட போறாரு. அது மட்டும் இல்ல இத்தனை நாளா நம்ம எதிர்பார்த்த ஸ்பென்சர் ஜான்சன் வந்து சிஎஸ்கே கேம்ப்ல ஜாயின் பண்ணிருக்காரு. இதனால நடக்க போற மேட்ச்ல பாத்தீங்கன்னா விளையாட போறாரா. கலீல் அகமதுடைய ரீப்ளேஸ்மென்ட் பிளேயரா ஆகாஷ் முத்துவால விளையாட வைக்க போறாங்களா. இவர் ஆல்ரெடி மும்பை டீம்ல இருந்து தான் சிஎஸ்கே டீம்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அதனால இவரை நம்ம மும்பைக்கு ஆப்போசிட்டா விளையாட வைக்கலாம் அப்படின்னு சிஎஸ்கே பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா நம்ம தல டோனி ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து இந்த ஒரு மேட்ச் விளையாட போறாரு அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்சது. அதனால தலையோட என்ட்ரி வந்து இந்த ஒரு மேட்ச்ல பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வெளிய வந்திருக்க இந்த அப்டேட்ல வச்சு பார்த்தா பங்காளி வான்கடே ஸ்டேடியமே சும்மா 10 எரிய போகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, யாரெல்லாம் சிஎஸ்கே தான் வின் பண்ணணும் அப்படின்னு சப்போர்ட் பண்றீங்களா அவங்கள கமெண்ட்ல எழுத போடுங்க. இல்ல எம்ஐ தான் வின் பண்ண போகுது அப்படின்னு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களா அவங்கள கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட்ல பார்க்கலாம் எந்த டீமுக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு.